ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி இந்த மாதத்தோட கடைசி நாள். ஸோ இன்றைக்கி என்ன எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் 120 130க்கு அபோவ் க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம பையிங் சைடு போகலாம் அப்படின்றத. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு போயிருந்ததுன்னு. அதே மாதிரி 24,080 பிலோ க்ளோஸ் வச்சா தான் நம்ம செல்லிங் சைடு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு உண்டான பர்ஃபெக்டான அனலைசஸ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ரேலி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இப்போ தான் ஜஸ்ட் நவ் பார்த்தேன். ஒரு 90 100ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 110 லெவலில் போய் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்லைட்லி கேப் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் பவுன்ஸ் ஆகிருக்கிறான். அரௌண்ட் 24,080 கிட்ட இருந்து பவுன்ஸ் ஆகி ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி வந்திருக்கு. பட் இது வந்து இன்றைக்கி கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக ஆயில் இம்போர்ட்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன், ருப்பி ப்ரெஷர் இது எல்லாமே இந்தியாவுக்கு வந்து அகென்ஸ்டாக தான் இருக்குது. அதனால தான் எஃப்ஐஏ வந்து செல்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு ரேலி வந்தாலும் ஸோ அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது ஹை ப்ரைஸில் செல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குளோபல் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, பட் காஷியஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. நேற்று ரேலி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் ரேலி கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கவரிங் தான். ட்ரெண்ட் ரிவர்சலும் கிடையாது. அதாவது மார்க்கெட் அப்சைடு அப்படின்றதும் கிடையாது. ஸோ சைட்வேஸ் டு புல்லிஷ், பட் ஒரு கண்ணாடி மாதிரி எப்போ வேணால் உடையலாம். ஸோ அதனால் ஓப்பனிங் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அல்லது ஸ்லைட்லி கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் பவுண்ட் டேவாக இருக்கலாம். ட்ராப்பாக இருக்கும். போத் சைடு வந்து அடிக்கிறதுக்கு நேற்று ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் வந்து 24,200 to 250 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா 350 தான். 24,350. இதுக்கு மேலே இருக்கிற காலெல்லாம் நம்ம செல் பண்ணிக்கலாம். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 24,050. மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 23,900. ஸோ எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24,270 அந்த ரேஞ்செலாம் போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு 200 கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறது அந்த ப்ரெஷரை காமிக்குது. 24,200 300 லெவலில் இருக்கக்கூடிய கால் செல்லரோட ப்ரெஷரை காமிக்குது. ஆப்ஷன்ஸ் செயினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே தான். 24,200 300ல் ஹெவி கால் வால் இருக்குது. அதே மாதிரி 24,000 23,000 புட்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸும் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து 24,000 to 24,300 அப்படின்றது தான் ரேஞ்சாக இருக்கும் இன்றைக்கி இன்ட்ராடே ரேஞ்ச். ஸோ இந்த லெவல் தான் 24,000 கீழே அப்படின்னும் போது இந்த 900 வந்து டச் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பையிங் சைடு போகணும், ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் பையிங் சைடு போகணும் அப்படின்னா 24,220 or 30க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அப்சைடு போகும். அது வந்து ஒரு 24,300 380 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஏன்னா இது லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு செல்லரோட ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேலி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் சொல்கிறேன். பட் ஹை ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,050க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா நமக்கு வந்து 23,950 850 வரைக்கும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸு, எஃப்ஐயோட செல்லிங் ப்ரைஸு. ஸோ அதனால் டவுன் சைட் பாசிபிள் அப்படின்றது டக்குன்னு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் என்னோட இதுவாக இருக்கும். ஸோ இன்னும் ப்ரீமியம் டிகே இன்றைக்கி ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேவாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 24,300 காலையும் 23,900 புட்டையும் நம்ம வந்து ஒரு அயன் கான்ட்ரர் மாதிரி கூட செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹெச் பர்பஸ்க்கு 24,500யும் 23,700 புட்டையும் நீங்கள் கால் புட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெட்ஜிங் அயன் கான்ட்ராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹெட்ஜ் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த மாதிரி வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டில் ஸ்பைக் வந்து அடிக்கும்போது நமக்கு பெரிய லாஸ் வராது, ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் மார்க்கெட் பயாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ப்ரைஸ் ஹையாக இருக்குது. ரெண்டாவது எஃப்ஐஐ செல்லிங் பண்ணியிருக்காங்க. கோல்டு டிமாண்ட் வந்து ரிஸ்க் ஆஃபில் இருக்குது. எஸ்டர்டே ரேலி வந்து வீக் ஆகிடுச்சு. அதாவது நல்ல ஒரு ரேலி கொடுத்து போனாங்க. பட் போன வேகத்தில் 50% மேலே அப்படியே இறங்கி வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு வீக் புல்லிஷாக தான் குறிக்குது. கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் சைட்வேஸ் வித் டவுன் சைடு ரிஸ்க்கு இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 15 to 20 மினிட்ஸ் நோ ட்ரேட் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான செட்டப் கிடைக்கட்டும். போத் சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால, ஏன்னா 24,000 ரவுண்ட் நம்பர் வேறு. ஸோ அதனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம். நாளை விடுமுறை, அதோட மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.